நான் கேட்டுக்கொள்கிற இந்த நாளிலே மார்க் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது அதிகார வசனத்திலிருந்து 37வது வசனம் வரையிலும், லூக்கா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை 25வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவர் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தினால் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரயோத்திரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்திலும் அன்பு கூறுவாயா என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறர் யார் என்று கேட்டார். இயேசு பிரயோத்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுக்கு காயங்களின் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்பட்ட போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர்கள் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்றார். ஆமென். இந்த நாளிலே விசேஷமாக என்னுடைய தலையங்கமானது மதத்தை தாண்டிய தேவனோடு உறவு என்ற ஒரு தலையங்கத்தை கீழாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நல்ல சமாரியன் கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சண்டே ஸ்கூலில் நாங்கள் படிச்சிருப்போம். இந்த நல்ல சமாரியன் கதையை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் கிறிஸ்துவ வட்டாரத்திலே இது எங்களுக்கு மிகவும் விசேஷமான ஒரு கதையாக இருக்கிறது. அப்போ இந்த நல்ல சமாரியன் கதையை ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த கதையை ஆண்டவர் கொண்டு வருகிறார், எதற்காக அந்த நியாய சாஸ்திரி இடத்திலே ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஒரு கதையை கூற வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிற பொழுது, அந்த இடத்துல மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல எங்களுக்கு வெளிக்கொண்டு வருகிறது, எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரசங்கத்துக்கான என்னுடைய முக்கிய சிந்தனை என்னவென்று சொன்னால், இந்த ஸ்கிரீனில் உங்களுக்கு காண முடியும், அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. மத கிறிஸ்தவன் விதிகளை காப்பான், உண்மை கிறிஸ்தவன் மதத்தின் சுவரை தாண்டி தேவனின் இருதயத்துக்குள் நுழைகிறான். அவன் கண்கள் திறக்கப்பட்டதால் மகிமையின் ஒளி அவனை மாற்றுகிறது. அந்த மாற்றம் என்கிறது அது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மாற்றம் இல்லாத பட்சத்திலே நாங்கள் சோர்ந்து போயிடுவோம். குடும்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், நீங்கள் வாழுகிற ஸ்தானமாக இருக்கலாம், நீங்கள் தொழில் செய்கிற ஸ்தானங்களாக இருக்கலாம். ஏதாகிலும் ஒரு மாற்றம் இல்லாத பட்சத்திலே நாங்கள் நின்ற நிலையிலே நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய இருதயம் சந்தோஷமாக இருக்காது. எங்களுடைய இருதயத்தில் என்ன சொல்லும், ஒரு சோகமும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தியும் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, ஒரு சாதாரண கிறிஸ்தவ அறியாத வாழ்க்கையும் சரி, மாற்றம் என்பது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. அப்போ மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் மாற்றத்துக்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, மாறுறதுக்கு நீங்கள் ஆயத்தமா? மாறுறதுக்கு நீங்கள் ஆயத்தம்னு சொன்னால் மாற்றுறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அல்லேலூயா.
மாறுறதுக்கு நீங்க ஆயத்தப்படணும். அப்பதான் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். மாறுறதுக்கு நான் ஆயத்தப்படாம என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் மாற்றம் வருகிறது இல்லை. எனவே என்னுடைய முக்கிய சிந்தனையானது இதுவா தான் இருக்கிற. மறுபடியும் நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். மத கிறிஸ்தவன் விதிகளை அப்படின்னு சொன்னால் கட்டளைகளை இல்லாவிட்டால் செயல்களை ஏதாச்சும் ஒரு காரியத்தை அவன் காப்பான், அதை பின்பற்றுகிறவனா இருக்கிறான். ஆனா உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துவ உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு மனுஷன் மதத்தின் சுவரை தாண்டிடுவான். அதை தாண்டி தேவனின் இருதயத்துக்குள் நுழைகிறான். மதத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறவன் தேவனுடைய இருதயத்துக்கு போக மாட்டான். மதத்தின் சுவரை தாண்டுகிறவன் தேவனுடைய இருதயத்துக்குள்ளாய் நுழைகிறான். அவன் கண்கள் திறக்கப்பட்டதால் அவன் கண்கள் நிச்சயமாய் திறக்கப்படும். மகிமையின் ஒளி, யார்? இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் ஒளி அவனை மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் அதை மாற்றுகிறது. எனவே தான் இந்த பகுதியில் நீங்கள் இன்றைக்கு வாசிக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காரியத்தில் இந்த நல்ல சமாரியன் கதையிலிருந்து ஒரு 4 முக்கியமான கதை, நிறைய இருந்தாலும் கூட ஒரு 4 விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது அதில் முதலாவது காரியம் நல்ல சமாரியன் கதையிலே அன்பு எல்லைகளை கடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் பெருமதியானது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் வருந்தி கேட்டது, அவருடைய இருதயம் எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது என்னவென்று சொன்னால் அன்பு. எனவே எங்களுடைய அன்பு எங்களுடைய எல்லைகளை கடக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல சமாரியன் கதைக்கூடாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆண்டவர் எங்களுக்கு தெரியும், அந்த நியாய சாஸ்திரி வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டான். யார் இந்த நியாய சாஸ்திரி? அவன்தான் யூத மதத்திலே மிகவும் முக்கியமான ஸ்தானத்தை வகித்தவர்கள், உயர்த்தரப்பட்ட ஒரு வர்க்கம். அதுபோல தேவனுடைய வார்த்தைகளை நகலெடுத்து அவர்கள் மொழிபெயர்ப்பவர்கள், அதுபோல ஜனங்களுக்கு போதிப்பவர்கள், யூத மதத்தை கட்டி காத்து வந்தவர்கள். இவர்கள் யூத மதத்தை கட்டி காக்காவிட்டால் அந்த யூத மதம் அந்த சட்டத்தின்படி வராது. அந்த சட்டத்திலே அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அது யூத மதத்தில் சட்டத்தை கொடுத்தது யார் என்று சொன்னால் அதுவும் கடவுள் தான். அந்த கடவுள் கொடுத்த அந்த சட்டத்தையே இவர்கள் காத்து 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 அதன்படி நடந்து வந்தார்கள். ஆனால் அந்த இடத்துல ஏன் ஆண்டவர் அவனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை கூற வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்துல ஆண்டவர் அவனுடைய வெளித்தோட்டத்தை விட அவனுடைய உள்ளான வாழ்க்கையிலே உள்ள விஷயத்தை ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்பதை அந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் வெளித்தோற்றத்தை விட உள்ளான இருதயத்தை தான் அதிகமாய் நான் விரும்புகிறேன். அதனால தான் சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்துருக்க முடியும், இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் பிரசித்தமான ஒரு வார்த்தை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ உள்ளான இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் எப்பொழுதுமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது என்ன செஞ்சார்னு சொன்னா, மனுஷனுடைய செயலை மாற்றுவதற்கு அவர் பிரயாசப்படுவதை பார்க்கிலும் மனுஷனுடைய உள்ளங்களை மாற்றுவதற்கு தான் அவர் பிரயாசப்பட்டார். அவர் எப்பொழுதுமே பிரசங்கித்தது, எப்பொழுதுமே ஒரு சின்ன கதை சொன்னாலும் சொன்னது மனுஷனுடைய இருதயத்துக்கு தான், வெளியில இல்லை. கலாச்சாரத்தை குறித்து அவர் நிறைய பேசியிருக்கவே மாட்டார். ஆனால் ஆண்டவர் கலாச்சாரத்தை வெறுக்கலை, கலாச்சாரத்தை புறம்பே தள்ளலை. நீங்கள் பார்க்க முடியும், யூத கலாச்சாரத்தை ஆண்டவர் நேசிச்சாரு. அந்த கலாச்சாரத்திலிருந்து நீங்க வெளித்தோட்டத்தில் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றி வாரீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் எப்படி தேடணும்னு சொன்னா உள்ளான இருதயத்திலிருந்து நீங்க தேடுறதுக்கு பழகி கொள்ளணும் என்கிறத குறித்து தான் ஆண்டவர் அதிகமா பேசினாரு. அப்ப ஆண்டவரிடத்துல அவன் வந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் முதலாவது சொல்ற ஒரு வார்த்தை தான், முதலாவது நீ என்ன செய்யணும், உன்னுடைய தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறணுமா, முழு உள்ளத்தோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் உன்னுடைய தேவனிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும். அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவனுக்கு, அவன் அதை செய்யறான். அப்ப ஆண்டவர் சொன்னா, நீ நிதானமா நீ பதில் சொல்ற. ஏன்னு சொன்னா அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு நல்லாவே தெரியும் வேதத்தை குறித்து. அவன் நியாயசாஸ்திரி, வேதத்தை எழுதுகிறவன், வேதத்தை படித்து கற்று தேர்ந்தவன் ஒருவன், அவன் ஞானி. அவனுக்கு வேதத்தை குறித்து அவன் பிறர் ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் இருக்கிற வார்த்தை எல்லாமே நல்லாவே அவனுக்கு தெரியும். முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டிய விஷயத்தை சொல்றான். ரெண்டாவது, உன்னை போல என்ன செய்யணுமா, நீ பிறனை நேசிக்கும். அங்கதான் இருக்க விஷயமே, அங்கதான் அவன்கிட்ட இருக்க பிரச்சனை, அங்கதான் இருக்க பிரச்சனை. அதுக்கு பிற்பாடு அவன் என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவருக்கு முன்பதாக அவன் நீதிமான் என்று அவன் காண்பிக்கும் பொருட்டாக ஆண்டவரிடத்துல வந்து என்ன தெரியுமா கேட்டா, அவன் எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொன்னா, எனக்கு பிறன் யாருன்னு சொல்லி கேட்கிறான். நான் யாரை நேசிக்கணும், என்ன போல பிறனை நேசின்னு சொன்னா எனக்கு பிறன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டான். ஒரு நாளும் அந்த நியாய சாஸ்திரி எதிர்பார்த்திருக்க மாட்டான் ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை இதுக்குள்ள கொண்டு வருவார்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவ எதிர்பார்த்திருக்க மாட்டான், ஒரு நாள் அவ எதிர்பார்க்கல. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, விசேஷமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாங்கள் பின்பற்றுகிற ஒரு மதம் அல்ல, நாங்கள்
பின்னோக்கி செல்லுகிற ஒரு வாழ்க்கை முறையா இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்கள் இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவின் இருதயத்தை, இயேசுவின் முகத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டியது மிகவும் அவசியமுள்ளதா இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அன்பு எல்லையை கடக்காம தான் இருக்குது. அன்புக்கு அவர்கள் வரையறை போட்டு வச்சு கொண்டு இருக்கிறாங்க. சில நேரம் வீட்டில், சில நேரம் உறவுகளுக்குள்ளாக. இதுக்கு லிமிட்டா வச்சுக்கணும், ஒரு அளவோடு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாக மாறும். அதுக்கு பழமொழியை வேற அது உள்ள கொண்டு வந்து போடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு. ஆனா இது என்னத்தை சொல்லுகிறது? நாங்கள் வாழுகிற எங்களுடைய கலாச்சாரங்கள் இந்த காரியத்தை கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் பின்பற்றுகிற உங்களுடைய வாழ்க்கை முறை இதை கொண்டுட்டு வரல. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க பின்பற்றுகிற கிறிஸ்துவின் வாழ்க்கை முறை இந்த கலாச்சாரத்தை அமிர்தம் நஞ்சுங்கிறத கொண்டுட்டு வரல. அவர் மாறாக என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய அன்பு எல்லையை கடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை நாங்கள் பின்பற்றுகிறோம், சபைக்கு செல்லுகிறோம், உபவாசம் இருக்கிறோம், நல்லா பிரசங்கிக்கிறோம், வார்த்தைகளை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாத்தையும் குறித்து நாங்கள் கதைக்கிறோம். ஆனால் அன்புங்கிறதுல நாங்கள் ஒரு எல்லையை போட்டு வச்சுக்கிண்டு இதோடு இதுக்கு அங்கிட்டு நான் தாண்டிடக்கூடாது, இதுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறையை நாங்கள் போட்டு வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நியாய சாஸ்திரிகள் அவர்களும் அப்படி ஒரு வரையறையை தான் அவங்க போட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்க போட்டிருந்த வரையறை அதுதான். அவங்க எப்படி போட்டிருந்தாங்கன்னு சொன்னால், அவங்களுக்குள்ள யூத வம்சத்தை மாத்திரம்தான் அவங்க நேசிப்பாங்க. யூதர்கள் மாத்திரம்தான் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். மற்றவங்க எல்லாத்தையும் குறித்து அவங்க பெருசாக யோசிக்கிறதே இல்லை, பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட நியாய சாஸ்திரிக்கு ஆண்டவர் யாரை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், பிறன் யாருன்னு கேட்டவனுக்கு யாரை கொண்டு வந்தார்னு சொன்னால் சமாரியனை கொண்டு வர்றார் ஆண்டவர். சமாரியன்னு சொன்னாவே நீங்கள் வேதத்தை கற்றது இறையியல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால், யூதர்கள் நாயை போல கணக்கெடுக்கிறவர்கள் தான் சமாரியர்கள். சமாரியர்களை அவர்கள் தொட்டாலே அவர்களுக்கு தீட்டு. நியாயசாஸ்திரி விசேஷமாய் ஆசாரியர் லேவியர்கள் அவர்கள் அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அவர்கள் நாயை போல கணக்கெடுத்து வச்சிருந்த ஒரு இனம்தான் சமாரியர் என்பவர்கள். சமாரியர்களை பெருசாக அவங்க கணக்கெடுக்கவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை எனக்கு பிறன் யார் என்று கேட்டவனுக்கு ஆண்டவர் இயேசு அந்த இடத்துக்கு அவனை கொண்டு வருகிறார், சமாரியனை. இப்போ இவனுக்கு இதை சொன்னவனுக்கு அவனுக்கு தூக்கி போட்டிருக்கும், சமாரியனா? இது எங்களுடைய மதத்தில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம். இதை நாங்கள் ஒரு நாள் செய்ய முடியாது. இதை ஒரு நாள் நாங்கள் செய்ய முடியாது. அவனிடத்துல போயிட்டு எப்படி என்னுடைய அன்பை நான் காமிப்பது? இன்னைக்கு நம்பக்குள்ள அப்படி இருக்கலாம் தானே. அவன் ஏற்கனவே என்னை நோவப்படுத்திருக்கிறான், அவன்கிட்ட போயிட்டு மறுபடி அன்பா? நான் எப்படி போயிட்டு அவன்கிட்ட அன்பை காமிக்கிற மறுபடி? என்னுடைய சகோதரர் ஏற்கனவே என்னை நோகடிச்சிட்டான், ஏற்கனவே எனக்கு வேதனைப்படுத்திட்டான், மறுபடி நான் போயிட்டு அவனிடத்தில் அன்பு வைக்கிறதா? மறுபடி அவனோட நான் ஐக்கியமா இருக்கிறதா? நடக்காத விஷயம். இதுக்கு மேல் நடக்கவே நடக்கான்னு சொல்லி நாங்கள் எல்லையை போட்டு வச்சிருக்கிறோம் தானே. அந்த எல்லையை ஆண்டவர் உடைக்கிறாரு. இது நாங்கள் போட்டு வச்சு கொண்ட எல்லை. அந்த எல்லையை ஆண்டவர் உடைக்கிறார். முதலாவது ஆண்டவர் சொல்றதா, அன்பு எல்லையை கடக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு எல்லையை கடக்க வேண்டும். அன்பு, உண்மையான அன்பு மதம், ஜாதி, மொழி போன்ற எல்லைகளை தாண்டி செல்லுகிறது. நாங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சரியா? நல்ல சமாரியன் யார் என்று பார்க்காமல் உதவினான். நல்ல சமாரியன் யார் என்று பார்க்காம உதவினான். நியாய சாஸ்திரி வேதத்தை கற்று அறிந்தவன், வேதத்தை குறித்து அறிஞ்சவன், கடவுளுடைய அறிவு இருக்கிறவன். அவன் புறம்பான அன்பை செலுத்துகிறான். அவனுக்கு மாத்திரமே அன்பை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த அன்பை குறித்ததான பெரிதான ஒரு தெளிவு இல்லாத ஒரு மனுஷன் அவன் அன்பை காண்பிக்கும்படி வருகிறான். நீங்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தவராய் இருந்தால், நீங்கள் மதவாதி அல்லாமல் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனுஷனாக, மனுஷியாக நீங்கள் இருந்தால், நிச்சயமாக நீங்கள் வரையறை போட மாட்டீங்க. உங்களுக்கு வரையறை போடவே முடியாது. ஏன் வரையறை போட முடியாது? நீங்கள் மதத்தின் சுவரை தாண்டினவர்கள். மதத்தின் சுவரை தாண்டினால் உங்களுடைய இருதயம் எதோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னால், எதோட இணைக்கிறதுன்னு சொன்னால், கிறிஸ்து இயேசுவின் இருதயத்தோடு உங்களுடைய இருதயம் இணைக்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவின் இருதயத்தோடு ஒரு இருதயம் இணைக்கப்படும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது கிறிஸ்துவின் அன்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனுடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பாக இருக்கிறோம். இப்போ உங்களை குறித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய உறவில், உங்களுடைய சகோதரத்துவத்தில் உங்களுடைய அன்பு மதத்தின் அன்பா, கலாச்சாரத்தின் அன்பா, இல்லாட்டி கிறிஸ்து இயேசுவின் அன்பா நீங்கள் வைத்து கொண்டு வாழ்கிறீங்க?
அதை நீங்களே சிந்திச்சு பாருங்க. எந்த அன்பு உங்களுக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, எந்த அன்பு உங்களுடைய அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது என்று சொல்லி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இது மிகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமுள்ளதாக இருக்கிறது. அதான் அந்த சமாரியன் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். அவன் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு எங்களுக்கு. அதை தான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். இது முதலாவது. உங்களுடைய அன்பு எல்லைகளை கடக்க வேண்டும். ஒருபோதும் அன்புக்கு வரையறை போடாதீங்க. அன்பை குறித்து பேச போனால் எங்களுக்கு நிறைய பேர்த்த குறித்து பேச முடியும். அன்னை தெரேசா அன்பு, தன்னுடைய தேசத்தை இனத்தை விட்டு அவள் என்னைக்கோ ஒரு தேசம் இந்தியா தேசத்துக்கு வந்து ஏழை எளிய ஜனங்கள், காயங்களோடு பல தரப்பட்ட வியாதிகளோடு இருக்கிற ஜனங்களுக்கு அவள் போயிட்டு ஊழியத்தை செய்கிறார். அந்த அன்பு எங்கே உள்ள அன்பு? அது மதத்தை தாண்டிய ஒரு அன்பு, மதத்தின் சுவரை உடைத்த ஒரு அன்பு, இயேசுவின் இருதயத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு அன்பு. அந்த அன்பை ஆண்டவர் இன்றைக்கு சபையின் இடத்திலே ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் ரட்சிப்பை அடைவாங்க, ஜனங்கள் மாற்றம் அடைவாங்க. உங்களுடைய அன்பு வெளிப்பட்டா உங்களுடைய குடும்பம் மாறும், உங்களுடைய கணவன் மாறுவார், உங்களுடைய மனைவி மாறும், உங்களுடைய சகோதரர் மாறுவாங்க. உங்களுடைய சரியான அன்பு அவங்களுக்கு போணுச்சுன்னு சொன்னான். சரியான அன்பு போனுச்சுன்னு சொன்னால் சகல மாற்றங்கள் நிச்சயமாய் வரும். பைபிள் தெளிவாக சொல்லுது, அன்பு தான் எல்லாத்தோடையும் பிரதானமாக இருக்கிறது. அன்பு இல்லாதவன் தேவனை அறிய மாட்டான் என்று சொல்லி அன்பின் சீடன் யோவான் சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால் வேதம் எங்களை எவ்வளோ தூரத்துக்கு ஊக்கப்படுத்துகிறது, அன்பு பிரதானமானது என்று சொல்லி. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, ஏன் உங்களுக்கு அன்பு காட்ட முடியலை? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த அன்பின் இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த அன்பின் இருதயம் எனக்கு தேவையாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போம், விசுவாசம் செயலில் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரெண்டாவது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி தான் விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாட்டி தேவனுக்கு எங்களுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஆண்டவர் தெளிவாக எபிரேய புஸ்தகத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லியிருக்கிறாரு, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் அவன் நம்ப வேண்டும், அவன் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ விசுவாசத்தை நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு செயலில் செய்யாட்டி அந்த விசுவாசம் என்ன பிரயோஜனம்? யாக்கோபு என்ன சொல்கிறாரு? செயல் இல்லாத விசுவாசம் செத்தது, அதுக்கு உயிர் இல்லையா, அது வராது, அது நின்ற இடத்துல தான் நிற்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட விசுவாசத்தை கேட்டாரு? ஒரு பெரிய விசுவாசம், எல்லையை கடக்கிற விசுவாசம். அதையே கேட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்படி கேட்டார் அவர்? கடுகு விதை. இன்னைக்கு நான் கடுகு விதை உங்களுக்கு காமிச்சா விளங்குமா? நான் இன்னைக்கு இருந்து கடுகு விதையை காமிச்சா உங்களுக்கு விளங்குமா? விளங்காது, அவ்வளோ சின்னது. ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டது பெருசாக ஒன்று கேட்கல. ஆண்டவர் உங்கள்கிட்ட சாதாரணமாக தான் கேட்டார். கடுகு விதை விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து போகணும்னு சொன்னால் அது போயிடும். ஆண்டவர் கேட்டது. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்னத்தை சொல்ல வராரு? உனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்குது, கடுகு விலை சரி இருக்குது, அது போதும். ஆனால் அதை என்ன செய்யணுமா? செயலில் காமிக்கணும். நம்ம எந்த மலையை பார்த்து போகணும்னு சொல்கிறோம்? நம்மளுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லையே. ஆண்டவர் கடுகு வித விசுவாசத்தான் சொல்கிறாரு. அப்போ விசுவாசம் எங்களுக்கு செயலிலே காண்பிக்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை நாங்கள் செயலிலே காண்பிக்கப்படுகிற பொழுது நாங்கள் என்னத்தை வெளிப்படுத்துகிறோம்? மதத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமா, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா? நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் ஒரு கிறிஸ்துவ இயேசுவை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். உங்களுக்கு நான் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இப்போ காண்பிக்க விரும்புகிறேன். அதில் ஒரு நான் ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பேன். இந்த ஃபோட்டோவை இந்த ஃபோட்டோவில் 2 பேர் இருக்காங்க, நல்லா பாருங்கள். இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இது 1903ஆம் ஆண்டில் மனுஷன் சுதந்திரமாய் பறந்து போகிறதுக்கு உதவி செஞ்சவங்க இவங்க 2 பேர் தான். இவங்களுக்கு தான் சொல்லுவாங்க ரைட் சகோதரர்கள் என்று சொல்லிட்டு. விமானத்தை கண்டுபிடிச்சவங்க இவங்க தான் முத விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. 1993ஆவது ஆண்டில் மிகுந்த பிரயாசத்தில் 1993ஆவது ஆண்டில் என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த விமானத்தை அவங்க பறக்க விடுறாங்க. பறக்க விடுற பொழுது இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு செயல். இதுக்கு முன்னுக்கு இது உங்களுக்கு தெரியும், கடலோரங்கள் கப்பல், அது மாசக்கணக்கு வருஷக்கணக்கு வரணும். இன்னைக்கு நீங்கள் இன்னொரு தேசத்துக்கு போகிறதுக்கு மாசக்கணக்காக போகிறீங்க. இந்தியாவுக்கு போகிறேன்னு சொன்னால் அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவுக்கு போயிடலாம். நாங்கள் இவங்க யார் தெரியுமா? அந்த ரைட் சகோதரர் யார் தெரியுமா? உங்க கிறிஸ்தவ ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 பேரும். உங்களுடைய தகப்பன் பேர் மில்டன் ரைட். அவங்களுடைய தகப்பன் பேர் அவர் ஒரு கிறிஸ்தவ போதகர். அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ குடும்பத்திலே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினவங்க, மதத்தை பின்பற்றினவங்க இல்லை. கிறிஸ்தவத்தை மதத்தை பார்க்காதீங்க, அதை மதத்தை பின்பற்றவங்கள ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினவங்க. எதுக்காக? இந்த விசுவாசத்தின் செயலிலே நடக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை நான் இங்கே கொண்டு வந்தேன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லுவதற்காக, எனக்கும் சபைக்கும் இது தேவை என்பதற்காக தான் இந்த காரியத்தை நான் கொண்டு வந்தேன். இவங்க இந்த பெரிதான ஒரு செயலை கண்டுபிடிச்சபடியினால இவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா அமெரிக்கா தேசத்திலே ஆயத்தப்படுத்தினாங்க.
இந்த ரைட் சகோதரர்களுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு உங்கள் அந்த பிள்ளைனை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி உங்கள் பட்டத்தாரி கல்விமான்கள் அல்ல இவர்கள். உங்களுடைய சரித்திரத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். உங்கள் பெரிய பட்டம் படித்து பட்டத்தாரிகள் அல்ல, சாதாரண ஒரு கல்வி கற்றவங்க தான். பெரிய ஒரு கல்வி திறமை தகமைகள் அவங்கள்ட்ட இல்லை. ஆனாலும் புத்தகத்தை தனிப்பட்ட ரீதியிலே படித்து ஆண்டவருக்குள்ளாக ஜெபத்தினாலும் ஒழுக்கத்தினாலும் விசுவாசத்தினாலும் புத்தகத்தை படித்து 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 இப்படியாப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை அவர்கள் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு இப்படியாப்பட்ட ஒரு பெரிதான ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த பாராட்டு விழா என்னைக்கு நடத்தினாங்கன்னு சொன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில். நல்லா தெளிவாக கேட்டுக்கணும். அந்த பாராட்டு விழாவை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நடத்தினாங்க. நடத்தி உங்களுக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாம் பிரம்மாண்டமா எல்லாம் செய்யப்படுது. இந்த பாராட்டு விழா எடுத்து அறிவித்தல் சொல்லப்பட்டவங்க இந்த ரைட்ஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த பாராட்டு விழாவிலே இன்றைக்கு எங்களுக்கு கலந்து கொள்ள முடியாது. இது நீங்க அந்த இடத்துல போட்டு பார்த்துருந்தா நீங்க என்ன செஞ்சிருந்திருப்பீங்க? இது நான் மதத்தை கொண்டுட்டு வரலை, நீங்கள் நினைக்காதீங்க ஒரு செயலில் கொண்டு வந்து மதத்தை கொண்டுட்டு வரேன்னு சொல்லி நினைக்க வேணாம். உங்களுடைய செயல் எங்கே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அங்கே தான் அந்த இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் எதுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு. உங்களுக்கு இயேசு தான் அதிக முக்கியம் என்று சொன்னால் உங்களுடைய செயல் எங்கே நோக்கி போகும்? இயேசுவை நோக்கி தான் உங்களுடைய நகர்வு செயல்கள் நகரும். உங்களுடைய செயல் வேற ஏதாச்சும் ஒரு பாராட்டு விழாவுக்கு முக்கியம் என்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு முக்கியம்னு சொன்னால் கடவுள் எங்க அந்த இடத்துல எங்க இருக்கிறாரு? ரெண்டாவது இடத்துல. அப்போ உங்களுடைய செயல் எங்க நோக்கி போகும்? பாராட்டு விழாவை நோக்கி போகும். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய இருதயத்தில் இருந்த முதலாவது விசுவாசம், முதலாவது அன்பு, முதலாவது கடவுள் யாருன்னு சொன்னா கிறிஸ்து இயேசு. அதனால தான் பாராட்டு விழாவை பார்க்கிலும் இந்த நாள் இது கடவுளுக்குரிய நாள். இந்த நாளிலே நான் ஆண்டவரை தேட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த நாளிலே நான் எந்த காரியம் எப்படி இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாராட்டு விழா வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் ஒன்று இருக்கு. என்னை உருவாக்கினவர், என்னை நடத்தினவர், என்னோடு கூட இருக்கிறவர், அவருக்கு நான் முதலிடத்தை கொடுக்கிறேன் என்கிற அந்த ஸ்தானத்தை நான் காண்பிக்கிறது எதில் நான் காண்பிக்கலாம்? என்னுடைய விசுவாசத்தை எதில் காமிக்கலாம்? என்னுடைய செயலுக்கூடாக தான் நான் காமிக்கலாம். இல்லை பிரதர் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு நல்ல விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலுமே இல்லாட்டி அந்த விசுவாசத்தை யாரு காண போறா? உங்களுடைய விசுவாசத்தை யாரு காணுவா சொல்லுங்க பாப்பா. யாருக்காச்சும் காண முடியுமா? யாருக்காச்சும் காண முடியுமா? உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்க கூட காண முடியாது யாருமே உங்களுடைய விசுவாசத்தை. அப்போ விசுவாசம் என்பது எங்களுடைய செயலில் நடைபெற வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. விசுவாசம் இல்லாட்டி செயலில் நடக்காட்டி அந்த விசுவாசம் செத்தது, அதில் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. இந்த ரைட் சகோதரர்கள் தங்களுடைய விசுவாசம் எப்படி என்று சொல்லி அந்த அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய உயர் அதிகாரிகளுக்கு என்னுடைய விசுவாசம் ஆண்டவர் இயேசு என்பதை அவங்களுடைய செயலுக்கூட காமிச்சாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்களுடைய விசுவாச செயலை யாருக்கு காமிச்சு கொண்டிருக்கிறோம்? நான் விசுவாசம் உள்ளவன் என்பதை நான் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இருதயத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை நான் காமிச்சே ஆக வேண்டும். என்னுடைய இருதயத்தில் இயேசு தான் இருக்கிறார் என்பதை நான் அது வாழ்க்கை முறையில் நான் அதை நடத்தி காமிக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட வார்த்தைகள் பொய்யாக மாறிவிடும். அப்போ எதற்காக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபை ஏவி எழுத வேண்டும்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று சொல்லி எதற்காக சொல்ல வேண்டும்? உங்களுடைய விசுவாசம் செயலிலே நடைபெற வேண்டியது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. எனவே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் செயலில் காமிக்க வேண்டும். சரியா? முதலாய் இவ்வளோ பெரிதான ஒரு படைப்பை, ஒரு கண்டுபிடிப்பை செய்த மனிதர்கள் அவங்களும் அவங்களுடைய பெருமையை, அவங்களுடைய உயர்வை உலகத்துக்கு காண்பிக்காமல் இயேசுவுக்கு காமிச்சு இதுதான் எனக்கு முக்கியம், அவங்களுடைய இருதயத்தில் இருந்த முக்கியத்துவம் இதுதான் என்பதை அவர்கள் காமித்தார்கள். இன்றைக்கு பரிதாபத்துக்குரிய காரியம் என்று சொன்னால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை விட்டுவிட்டு அநேக காரியத்துக்கு பின்பதாய் போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் மறித்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு பெரிதான ஒரு அந்த உணர்வு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு பெரிதான ஒரு உணர்வு ஒன்று இல்லை. நினைச்சா நாங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த கட்டத்துக்கு இந்த உலகம் மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எது வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம், எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போய்கொண்டு இருக்கிறது. இது பரிதாபத்துக்குரிய என்னவென்று தெரியுமா? இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே
கிறிஸ்து மரித்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் கிறிஸ்துவின் ஜீவனின் செயல்பாடு எங்களிடத்தில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவனின் செயல்பாடுகள் தேசங்களுக்கும் கிராமங்களுக்கும் குடும்பத்திலும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் எனக்குள் வாழுகிற கிறிஸ்துவானவர் அவர் செயலிலே என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நான் கட்டாயம் செய்தே ஆக வேண்டியதாக இருக்கிறது. இதை நான் கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் லூக்கா எழுதின புஸ்தகம் 10:30-32 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த இடத்துல அழகாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 32 வசனத்தை பாருங்க. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். எல்லாரும் பக்கமாய் விலகி போறாங்க. இது விலகி போகிறது விசுவாசமா? இப்படியெல்லாம் விலகி போறது விசுவாசமா? ஒருவன் காயப்பட்டு கிடக்கிறான், இவனுக்கு மதம் தான் முக்கியம். நியாய சாஸ்திரிக்கு அவன் இது தொட்டா தீட்டு என்று சொல்லி முக்கியம் படுகிறான். ஆனால் ஆண்டவருடைய உள்ளான இருதயத்தை அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய இருதயத்தை அவன் புரிஞ்சு கொள்ளவில்லை. அதை அவன் வேதத்தை கற்றுக்கொண்டிருந்தான், வேதத்துக்குரிய அறிவு இருக்குது, ஆனால் தேவனுடைய இருதயத்துக்குரிய அறிவு அவனுக்கிட்ட இல்லை. தேவன் எதை விரும்புகிறார் என்கிற அறிவு அவன்கிட்ட நியாய சாஸ்திரிகிட்ட இல்லை. அதனால தான் ஆண்டவர் இந்த கதையை கொண்டு வந்து சொல்றாரு. லேவியனும் போறான், ஆசாரியனும் போறான். ஆசாரியன் யார்? தேவ மாளிகையில பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று காணிக்கை பலிகளை செலுத்துகிறவர்கள், அவர்களுக்கு உதவி ஊழியம் செய்தவர்கள் லேவியர்கள். அவர்களும் பெரிதான ஒரு ஊழியத்திலே, தேவ ஆலயத்தின் ஊழியத்திலே செய்தவர்கள். முக்கியமான காலகட்டத்தில் அவர்கள் இருந்தவர்களாக இருக்கிறாங்க. 2 பேருமே அவங்க என்ன செய்றாங்க? பக்க வழியாய் போறாங்க. ஒரு பக்க வழியாய் போறாங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காமிக்காமல் பக்க வழியாய் போய் கொண்டிருக்கிறீங்களா? நீங்களும் ஆசாரியன் லேவியனை போல இன்னமும் பக்க வழியாக போய் கொண்டிருக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. யாராச்சும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே, கடினமான சூழ்நிலையில இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்தா அவர் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எப்படி அவருடைய விசுவாசத்தை காண்பிச்சிருப்பார்? எப்படி அவருடைய செயல்களை நீங்கள் காண்பிச்சிருப்பார்? இன்றைக்கு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், நான் எனக்கு எப்படியா நான் காமிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திச்சிருக்கிறோமா? அதை நாங்கள் சிந்திக்கிறது குறைவு. இன்னைக்கு அநேக சந்தர்ப்பத்தில் அநேகருடைய உள்ளங்கள் செயலில் சில நேரத்தில் வெளிப்படையாக காமிச்சாலும் உள்ளங்கள் பக்க வழியாக தான் போய்கொண்டு இருக்கிறது. சில கிறிஸ்தவர்களை பார்த்து, சில சூழ்நிலையை பார்த்து. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், கிறிஸ்தவம் மறித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே அநேக ஞானங்கள் பெரிய கொண்டு இருக்கிறது, அறிவு பெரிய கொண்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் வாழ்க்கை குறைஞ்சு கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் சாயல் குறைஞ்சு கொண்டு இருக்கிறது. நான் ஊக்கப்படுத்த விரும்புகிறேன், ஆண்டவர் விரும்புகிறது கிறிஸ்துவின் சாயலை. எங்களுடைய அறிவு எங்களுடைய விசுவாசத்தை அடக்கும். இந்த ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே தான் இதை சொன்னார். இந்த நீங்கள் லூக்கா 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 70 பேர்த்த ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. அவங்களாம் நல்லா ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, பிசாசுகள் ஓடுது. ஆண்டவர் சொன்னா, அதுக்காக சந்தோஷப்படாது, உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பிற்பாடு ஆண்டவர் 21வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்றாரு. 21வது வசனத்தை பாருங்க. அது அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, ஆண்டவர் என்ன சார் ஒரு களி கூர்ந்து, ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஞானிகளுக்கும் அறிவு சார்ந்தவர்களுக்கும் வெளிப்படுத்தாமல் பாலகருக்கு வெளிப்படுத்தினார். அந்த 70 பேர் சாதாரணமானவர்கள். சாதாரணமானவர்களுக்கு தேவனுடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இன்றைக்கு நாங்கள் அறிவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் தேவனுடைய சாயலை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோமா? எது எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது? நீங்கள் அறிவை பின்பற்றினால் அந்த அறிவு விசுவாசத்தை அடக்கி கொண்டிருக்கும். உங்களுடைய செயலில் நீங்கள் வரையறையை போடுவீங்க. ஆனால் கிறிஸ்துவின் சாயல் என்னிலே வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் இருதயம் என்னுடைய இருதயமாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அறிவையும் ஞானத்தையும் தாண்டி கிறிஸ்துவின் சாயல் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். நியாயசாஸ்திரி அறிவு சார்ந்தவன், ஞானம் சார்ந்தவன். ஆனால் அவன் சமாரிய மனுஷனிடத்துக்கு போறதுக்கு அவனுக்கு பிரியமில்லை. ஏன்? அவன் விசுவாசம், தேவனுடைய உள்ளத்தை அவன் சரியாக அறியவில்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்க ஆண்டவர் எங்களிடத்தில் விருப்பம் கொள்ளுகிறார். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய உள்ளத்தை தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அவருடைய மெல்லிய சத்தத்தை, அவருடைய அழகான ஒரு விருப்பத்தையும் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. இப்போ விசுவாசத்தை நாங்கள் செயலில் எதற்காக காட்ட வேண்டும்? நான் விசுவாச வீரன் என்பதற்காக அல்ல, நான் தான் கிறிஸ்தவன் உண்மையுள்ளவன் என்பதற்காக அல்ல. கிறிஸ்து எப்படி அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த சாயலை நான் வெளிக்காமிக்க வேண்டும் என்பதற்காக நான் கிறிஸ்து இயேசுவை காண்பிக்க வேண்டும். இந்தியா தேசத்தில் இருந்த அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி ஒரு வார்த்தை சொன்னார். அது மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், கிறிஸ்தவனை நான் பின்பற்ற விருப்பமில்லை என்று சொன்னார். மகாத்மா காந்தி எத்தனையோ கோடிக்கணக்கான, 100க்கு மேல கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழுகிற தேசத்துக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தனி ஒரு மனிதன். அந்த மனுஷன் வேற விதமாய் சொல்லியிருந்தார், நீங்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருந்தார், இன்னைக்கு அநேகர் அதை பின்பற்றி இருப்பார்கள். ஏன்? கிறிஸ்துவ மேல இன்னைக்கு அநேகருக்கு கௌரவமும் பிரியமும் இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவர்கள் மேல அந்த கௌரவம் பிரியம் குறைந்து கொண்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவன் அறிவிலே அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான், மதத்தை பின்பற்றவில்லை. இன்றைக்கு மதத்தை பின்பற்றாதவன் அறிவை பின்பற்றி மதம் என்கிற ஒத்த கட்டிலே, அறிவென்ற கட்டிலே கட்டப்பட்டு அதே செயல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க. அதுதான் வித்தியாசம், வேற ஒரு வித்தியாசம் இல்லை. தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுவது மிகவும் முக்கியம். அறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் அறிவு தேவையில்லைன்னு சொல்லவில்லை, அறிவு கட்டாயம் முக்கியம். ஞானம் எங்களுக்கு தேவை. தேவனுடைய பிள்ளை அறிவு ஞானத்தில் சிறந்திருக்க வேண்டும். ஆனால் அறிவும் ஞானமும் இருந்து அந்த ஞானமும் அறிவும் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் சாயலை காண்பிக்காவிட்டால் கிறிஸ்துவுக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. எனவே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய காரியங்களை நாங்கள் விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் காண்பிக்க வேண்டும். அவ்வளோ பெரிய படைப்பை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள், அவர்களுக்கு முடியுமாய் இருந்தது அவர்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ள. அவர் எவ்வளோ பெரிய பிரசித்தமான ஒரு காரியம். இன்னைக்கு நீங்களும் நானும் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க, என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம்? அவ்வளோ பெரிய ஞானம், அவ்வளோ பெரிய அறிவு. அவன் அதை விட இதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி கிறிஸ்துவின் சாயலை செயலிலே காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் ஏன் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது? கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் சொல்லிக்கொண்டு நாங்கள் நினைச்சபடி வாழ்வது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. இல்லாட்டி நீ மதம் அல்ல, மதத்தை பின்பற்றவன கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லி மதத்தை விட்டுட்டு கிறிஸ்துவை வைத்துக்கொண்டு ஒரு குறுகிய வாழ்க்கையிலே, மதத்தை விட்டுட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில இருந்து ஒரு குறுகிய கருத்துல மறுபடியும் என்னாச்சும் ஒரு கட்டில கட்டப்பட்டவன்னு சொன்னா அது உள்ள வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கை முடிய வேண்டிய இடம், எங்கள் வாழ்க்கை மாற வேண்டிய இடம் கிறிஸ்துவின் சாயல். அதை நாங்கள் விடையே கூடாது. அதனால தான் நான் முதலாவது என்னுடைய சிந்தனையில சொன்னேன், மாற்றம் அவசியம். அந்த மாற்றத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் விட்டு கொடுக்காத பட்சத்திலே உங்களை மாற்ற முடியாத ஆண்டவருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுக்கணும், அப்பதான் மாற்றுவேன். ஒரு ஒழுங்கில்லாமல் நடக்கிறவன், நான் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு பிரியம் அவனுக்கு வருகிற பொழுது, என்னால் இதை செய்ய முடியல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் விரும்புகிறேன் ஒழுங்குபடி நடக்க என்று சொல்லி அவன் விருப்பம் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் அவனை தட்டி விடுகிறார், அவனை எழுப்புகிறார், அவனுக்கு ஊக்கப்படுத்துகிறார், நீ சரியா நடந்து கொள்கிறதற்கு. அந்த விருப்பம் எனக்குள்ளாக வருவது அவசியம் உள்ளதா இருக்கிறது. மூன்றாவது, இரக்கம் தேவனின் இருதயம். இரக்கம் தேவனின் இருதயம். இன்றைக்கு எத்தனை பேர்த்துக்கு இரக்கம் இருக்கிறது? எல்லாத்துக்கும் இரக்கம் இருக்குது. எங்களுக்கு இரக்கம் இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்கும் எங்களிடத்துல இரக்கம் இருக்கிறது. இந்த இடத்துல நியாயசாஸ்திரி அவன் பக்கவழியாய் போனான். அவனிடத்திலே இரக்கம் உள்ளத்திலே இருந்தது. ஆனா அந்த இரக்கத்தை அவன் செயலிலே காண்பிக்க மறந்து விட்டான். ஏன் அவன் செயலிலே காண்பிக்க மறந்தான்? எதற்காக மறந்தான்? அவனுடைய மதத்தின் அறிவும் அவனுடைய கடவுளை வைத்திருந்த ஞானமும் அவனை தடுத்து கொண்டிருந்தது இயேசுவின் இருதயத்தை அறிவதற்கு. அதனாலதான் இயேசுவனுடைய இருதயம் இரக்கமுள்ளதா இருக்கிறது. ஆனாலும் இந்த ஞானமும் இந்த அறிவும் இந்த செயல், கிறிஸ்து இயேசு விருப்பப்படுகிற அந்த இருதயத்தை, இரக்கமுள்ள இருதயத்தை செயல்பாட்டிலே காண்பிக்க அவனுடைய அறிவும் ஞானமும் அவனை கட்டுப்படுத்தியது. அவனுடைய மதம் அவனை கட்டுப்படுத்தியது. அவனுடைய தேவனுடைய உண்மையான இருதயத்தை வெளி காண்பிக்க முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கு இப்படியாப்பட்ட செயல்களிலே உங்களை எந்த காரியம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது? மனுஷர்களிடத்தில் இரக்கத்தை காண்பிக்க, அக்கம் பக்கத்தில் இரக்கத்தை காண்பிக்க, குடும்பத்திலே இரக்கத்தை காண்பிக்க, மனிதனுடைய பலவீனத்தில் இரக்கத்தை காண்பிக்க, எந்த இடத்துல எங்களுடைய இருதயம் விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். வில்லியம் பூத் என்கிற ஒரு மிஷனரி இப்படியாய் சொல்லுகிறார். வில்லியம் பூத் யாருன்னு சொன்னால் செல்வேசன் ஆமி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு திருச்சபை, செல்வேசன் ஆமிங்கிற ஒரு திருச்சபை நிறுவனவர். அது திருச்சபையிலே சில இறையல் கோளாறுகள் இருந்தாலும் இந்த மனுஷன் கிறிஸ்துவின் சாயலை வெளிக்காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தன் ஜீவியத்தை, இருதயத்தை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். அவர் இந்த இரக்கத்தை குறித்து பேசுகிற பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறார், ஒருவனின் கண்களில் கண்ணீரை காணும் போது நான்
அவருக்கு கிறிஸ்துவின் முகத்தையும் இருதயத்தையும் காட்ட வேண்டும். ஒரு மனுஷனுடைய யாராச்சு அவனுடைய வேதனை, துக்கங்கள், கண்ணீரை நாங்கள் காணும் பொழுது அவனுக்கு மீண்டு கண்ணை தொடச்சி விட்டு பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை கொண்டு போறதுக்கு முன்னுக்கு என்னத்தை காண்பிக்கணுமா? கிறிஸ்துவின் முகத்தை காமிக்கணும், கிறிஸ்துவின் இருதயத்தை நாங்கள் காண்பிக்கணும். கிறிஸ்து இயேசு அந்த இடத்துல இருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு? குஷ்டரோகியை யாருமே போயிட்டு தொட மாட்டான். கிறிஸ்து இயேசுவின் காலத்தில் குஷ்டரோகி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து இயேசு அணைச்சி கொண்டாரு. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் என்னத்தை காமிச்சாரு? இரக்கத்தை காமிச்சாரு. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? என்னத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம்? சிந்திச்சு பாருங்க பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை என்று. ஒரு மனுஷன் யாராச்சும் கண்ணீரோடு கூட இருந்தா நாங்கள் காண்பிக்க வேண்டியது கிறிஸ்துவின் முகம் என்னிலே வெளிப்பட வேண்டும். ஏன்னு கேட்டால் அவன் கிறிஸ்துவை காணவில்லை. கிறிஸ்துவின் இருதயம் என்னிலிருந்து காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவனுடைய கிறிஸ்துவின் இருதயம் அவனுக்கு தெரியாது. ஆனால் எனக்கூடாக, என்னுடைய முகத்துக்கூடாக, என்னுடைய இருதயத்துக்கூடாக அவன் அந்த கிறிஸ்து இயேசு இப்படி தான் இருப்பார் என்று சொல்லி அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள அவன் வளருவான். இன்னைக்கு இங்கே அல்லவா கிறிஸ்தவன் ஓட வேண்டும், இதுக்குள்ள கிறிஸ்தவன் கட்டப்பட வேணும். ஆனால் கிறிஸ்துவ எங்கே கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது? யூடியூப்பை பார்த்தா, இணையதளத்தை பார்த்தா, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன போய்கிட்டு இருக்குது? கிறிஸ்துவை பின்பற்றி வா, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. கிறிஸ்துவை பின்பற்றி வா, சுகத்தை கொடுப்பாரு. உண்மை. ஆண்டவர் எல்லாத்துக்கும் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது அவர் சின்ன ஒரு விஷயம். உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது அவருக்கு முடியாதவர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அதை பார்க்கிலும் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, அவர் வாழ்க்கை காண்பிச்ச ஒரு வாழ்க்கை எங்களுக்கு முன் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவன் இதை அல்லவா பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்துவின் சாயல் என்று சொன்னால்னா கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை பின்பற்ற பிரியப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அதை நோக்கி நாங்கள் பிரயாணிக்க வேண்டும். அதை தான் கிறிஸ்து இயேசு விரும்புகிறார். அதை தான் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். சபை இன்றைக்கு இதை நோக்கி தான் ஓட வேண்டும் என்று சொல்லி இதுக்கு பின்பதாய் ஓடினவங்க பேரெல்லாம் இன்னமும் சரித்திரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதுக்கு பின்பதாய் ஓடாதவங்க பேரெல்லாம் இன்னும் சரித்திரத்தில் எழுதப்படவே இல்லை. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அந்த காலை பொழுது நான் உங்களை சிந்திக்க தூண்டுகிறேன். இன்னொருத்தனுடைய கண்ணீரில், இன்னொருத்தனுடைய வேதனையிலே நான் யாரை காண்பிக்கிறேன்? தமிழில் சொல்லுவாங்க தானே, எரியிற விளக்கில் எண்ணெயை ஊற்றி அதிகமாக எரிய விடுறேனா, இல்லாட்டி கிறிஸ்துவை கொண்டு வந்து அந்த இடத்துல அதை அமர்த்துகிறேனா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொன்னார். இந்த மதம் எங்களை கட்டுப்படுத்துகிறதா? இல்லாவிட்டால் அறிவு, ஞானம், கிறிஸ்துவின் சாயலை காண்பிக்கிறது கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இந்த சுவரை நாங்கள் உடைக்க காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு சமுதாய இனம் போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் எப்படி வேணும்னாலும் வாழலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார். ஆமாம், ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் நீதிமானை நேசிக்க வரவில்லை. ஆண்டவர் பாவிகளை நேசித்தார். நீதிமானாக இருந்து பாவிகளை நேசித்தார். அப்படி என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகம் சொல்லுது, மறுபடி உங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பை நீங்கள் ஃப்ரீயாக எந்த ஒரு செயலுமே இல்லாமல் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு மறுபடியும் சிலுவையில் நீங்கள் இயேசுவை அறையாதீங்கன்னு சொல்லிட்டு எபிரேயர் புஸ்தகத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால் அதில் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இதை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பின்பற்றுவது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. இந்த இடத்துல இரக்கம், தேவனின் இருதயம். இந்த இரக்கத்துக்கு தடையாய் நிற்கிற தடைகளை நீங்கள் உடைக்கணும். நீங்கள் முடிந்த அளவுக்கு இரக்கம் காமிங்க. எவ்வளோத்துக்கு நீங்கள் இரக்கம் காமிக்கிறீங்களோ அந்த இரக்கம் உங்கள் இடத்துல பெருக போகிறது. இந்த இரக்கத்தை நாங்கள் காமிக்கிற பொழுது கிறிஸ்து இயேசுவையே நாங்கள் காண்பிக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்படி நாங்கள் பார்க்கறது குறைவு. நீங்கள் இன்னொரு இடத்துல போய்ட்டு இரக்கத்தை காமிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரை காமிக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுவின் சாயலை காமிக்கிறீங்க. இன்னொரு மனுஷனுடைய கண்ணீரோடு இருக்கிற பொழுது அவனை ஆறுதல் படுத்தி கிறிஸ்துவின் முகத்தை அவனுக்கு காண்பிப்பீங்கன்னு சொன்னால், சமாதானம் பண்ணுவீங்கன்னு சொன்னால், அவனை தேற்றுவீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல கிறிஸ்து இயேசு மகிமைப்படுகிறார். கடைசியாக நான்காவது, மதம் மட்டும் போதாது, வாழ்க்கை மாற்றம் அவசியமாக இருக்கிறது. எங்களுக்கு மதம் மட்டும் போதாது, எங்களுடைய வாழ்க்கை மாறணும். இதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்களுடைய வாழ்க்கை மாறாவிட்டால் நாங்கள் பின்பற்றது எல்லாமே பிரயோஜனமற்ற நிலைமையில போயிடும். என்னமாச்சும் ஒரு மாற்றம் தேவை, எங்கேயாச்சும் ஒரு மாற்றம் நடந்தே ஆக வேண்டும். ஆண்டவர் இயேசு மாற்றுவாரா? மாற்ற முடியுமா? ஆண்டவர் இயேசுக்கு மாற்ற முடியுமா?
மாற்ற முடியும். அவர் மாற்றத்தை விரும்புகிற தேவன், மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மிகவும் நல்ல ஒரு உதாரணம் தான் பரிசுத்த பவுல். அவன் மிகவும் பக்தி வைராக்கியமாய் யூத சமுதாயத்துக்காய் வாழ்ந்த ஒரு மனுஷன், மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவை அவன் என்றைக்கு ஏற்றுக்கொண்டானோ அன்றைக்கு அவன் மதத்தை விட்டுட்டான், அவனுடைய சட்டத்திட்டங்களை விட்டுட்டான், அவனுடைய ஞானத்தை விட்டுட்டான். அவன் கமாலியல் இடத்துல கற்றுக்கொண்ட ஒரு ஞானவான், பரிசேயன். அவனுடைய ஞானம் அவனுக்கு எடுபடவில்லை. அவன் சொல்லுகிறான், பிலிப்பியர் புஸ்தகத்தில் அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் மறிச்சிட்டேன், இப்ப வாழ்றது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்றாரு. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவை காண்பிக்கிறது தான் கிறிஸ்தவம். ஆசீர்வாதத்தை காண்பிப்பது அல்ல, ஞானத்தையும் அறிவையும் காண்பிப்பதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்து இயேசுவை காண்பிப்பதுதான் கிறிஸ்தவம் என்பது. இன்றைக்கு ஆண்டவர் சபையை தெரிந்து கொண்ட நோக்கம், சிஸ்டர் சொன்ன பெந்தகோஸ்து நாளுக்கு அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துறோம்னு சொல்லிட்டு, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தினார்கள். அவங்களுக்குள்ளாக கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். அப்போஸ்தலருக்குள்ளாய் கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். ஸ்தேவானுக்குள்ளாய் கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? ஸ்தேவானை கல்லெறிந்து அறைகிற பொழுது அவனுக்கு விரோதமாய் கல் அடிக்கிறவர்களை முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பு கொடுத்த பொழுது கிறிஸ்து இயேசு அங்கே வெளிப்படுகிறார். இன்றைக்கு எங்களிடத்தில் எப்படி வெளிப்படுகிறார் இயேசு கிறிஸ்து? ஏன் எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறது? மன்னிப்பு குறித்து தெரியுமே, ஞானம் இருக்கிறது, மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அறிவு இருக்கிறது, வேத ஞானம் இருக்கு, அறிவு இருக்குது, மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் வாழ்க்கையில செயல்பட முடியாமல் இருக்கிறது? கிறிஸ்துவை இன்னும் எங்களுக்கு காண்பிக்க நாங்கள் ஆயத்தம் இல்லை, அதை நாங்கள் யோசிக்கிறது இல்லை. அறிவோடு கூட நாங்கள் கட்டப்பட்ட மதத்திலிருந்து விடுபட்டு அறிவும் ஞானத்திலும் கட்டப்பட்டவர்களாய் வாழ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவர்களை ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். உடைக்க விரும்பி ஆண்டவர் விருப்பப்படுகிற ஒரு காரியம் தான் கிறிஸ்து இயேசு ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலுமே காண்பிக்கப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்திலே அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஸ்தேவான் மன்னிப்பு என்கிற மூலத்திலே இயேசுவை காண்பிக்க முடியும் என்று சொன்னார். ஏன் உங்களுக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் என்ன காண்பிக்க முடியாமல் இருக்கிறது? இன்னும் சொல்றீங்களா, எனக்கு முடியாது, எனக்கு முடியாது, எனக்கு இயலாது, நான் பலவீனன். நீங்க பலவீனமா இருந்தால் கிறிஸ்து இயேசு பலவீனன் அல்ல. அதான் பரிசுத்த பவுல் சொல்றார், நான் மரித்தேன், எனக்குள்ளாய் கிறிஸ்து இயேசு வாழுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும், எனக்கு இதிலிருந்து எனக்கு விடுதலை பெற முடியாது, இதிலிருந்து எனக்கு தப்பிக்க முடியாது என்று சொல்லி அப்படி சொல்லல பரிசுத்த பவுல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பரிசுத்தமாய் வாழ முடியுமா? வாழ முடியும். எப்படி? கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார், நான் வாழுவேன். எனக்கு விருப்பம். கிறிஸ்து இயேசுவின் சாயலை நான் வெளிப்படுத்த வேண்டுமா? முடியும். எப்படி? இயேசு என்னை பலப்படுத்துகிறார். அந்த சாயலாய் மாறுவதற்கு நிச்சயமாக என்னை பலப்படுத்த முடியும். இதுதான் எங்களுடைய விசுவாச போராட்டம். பரிசுத்த பவுல் 2 தீமோத்தி 4:7 சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாப்பட்ட ஒரு நிச்சயம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, எப்படியாப்பட்ட ஒரு நிச்சயம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரே முறை ரட்சிப்பு பெற்றான், ஒரே ஒரு முறை தான் ரட்சிப்பு, திரும்ப ரட்சிப்பு இல்லை, ஒரே முறை ரட்சிப்பு, ஒரே முறை இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை தரித்து கொண்டான். அவன் தரித்து கொண்டு அவனுடைய சுயத்தை சாகடித்து கிறிஸ்துவை வாழ வைத்தான். அவனுடைய சரீரத்திலே, அவனுடைய எண்ணத்திலே வாழ வைத்தான், அவனுடைய இருதயத்திலே வாழ வைத்தான், அவனுடைய பேச்சினால் வாழ வைத்தான், அவனுடைய செயலினால் வாழ வைத்தான், அவனுடைய விசுவாசத்தினால் வாழ வைத்தான். இன்றைய கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? இன்றைய கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? யோசிச்சு பாருங்க. இது அல்லவா எங்களுக்கு காண்பிக்கப்படுகிற சாட்சி வேதத்திலே? இதை அல்லவா மிஷனரிமார்களும் சாட்சி கொண்டு வர முடியும்? எபிரேயர் 12:16 போனீங்கன்னு சொன்னா, விசுவாசத்திலே பட்டியல்கள் போடப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி. யார் நற்சாட்சி பெற்றா? கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற மனுஷன். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்னத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க? மதத்தின் சுவரை உடைத்து கிறிஸ்துவின் இருதயத்துக்குள்ளாய் ஊடுருவி செல்ல வேண்டும். கிறிஸ்துவின் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அபியாசப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு தீவிர ஆசை, தீராத ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு பிரியம் எனக்கு வேண்டும். கஷ்டமாக இருக்கும், ஆனாலும்
அந்த கஷ்டத்தின் மரத்தில் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இன்னமும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் மறிக்கவில்லை, மரித்தார், உயிரோடு எழுந்தார். மரித்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு இருந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறார்? ஜீவனுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த நல்ல சமாரியனுடைய கதையிலே அந்த நல்ல சமாரியனை ஆண்டவர் நியாய சாஸ்திரிக்கு எது கொண்டு வர சொன்னா, அவருடைய மதத்தின் கட்டுகளை உடைக்கிறார் ஆண்டவர். உடைச்சிட்டு சொல்றாரு, நீ உனக்கு பிறன் என்று சொன்னால் யார் தெரியுமா? நல்ல சமாரியன். லேவியன் ஆசாரியன் பக்க வழியா போறான், லேவியனு பக்க வழியா போறான். ஆனால் அந்த இடத்துல நின்று கொண்டவன் சமாரியன். அந்த நியாய சாஸ்திரி கிட்ட ஆண்டவர் கடைசியா சொல்றார் ஒரே ஒரு வார்த்தை, நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? அந்த சமாரியன் செஞ்ச காரியத்தை போயிட்டு செய், அப்ப நீ இதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த சமாரியன் செய்யற காரியத்தை செய்யறதுக்காக இவன் பட்டம் படிப்பு படிக்க வேணுமா சிஸ்டர்? யோசிச்சு பாருங்க. பைபிள் ஸ்கூல் போயிட்டு பட்டம் பெற வேணுமா இந்த காரியத்தை செய்யறதுக்கு? ஆனால் வேதகம் போறது தவறா? நல்ல விஷயம். ஆனா அவன் சொன்ன விஷயத்தை, ஆண்டவர் சொன்ன விஷயத்தை பாருங்க. சமாரியன் என்ன செஞ்சான்? ஒருத்த காயப்பட்டு விழுந்து கிடக்கிறான், அவனை தூக்கி அவனுடைய சுய வாகனத்திலே ஏற்றி கொண்டு போறான். என்ன செய்யறான்? காயத்தை துடைக்கிறான், எண்ணெய் வார்க்கிறான், திராட்சரசத்தை வாசித்து அவனை சுகப்படுத்தி அவனுடைய சரீரத்தை சுகப்படுத்துறதுக்காக அது மட்டுமா செஞ்சான்? சுய வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு எங்க கொண்டு போறான்? வைத்தியசாலை கொண்டு போறான். அங்க கொண்டு போயிட்டு என்ன செய்யறான்? அவனுடைய பணத்தை கொடுக்குறான். கொடுத்துட்டு இவனுக்குள்ள வைத்தியத்தினுடைய செலவு எல்லாத்தையும் நீ பார்த்துக்கொள்ளுங்க, பத்தாட்டி நாளைக்கு இந்த வழியில வருவேன், நான் நாளைக்கு நான் தருவேன். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன செஞ்சார் எங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவ சொல்றது நல்ல சமாரியன்னு சொல்லிட்டு, பாவத்திலே விழுந்து கிடந்தவங்களை, அவர் குப்பையில விழுந்து கிடந்தவங்களை அவர் தூக்குனாரு. தூக்கிட்டு என்ன செஞ்சாரு? அவர் போனாரு கிரயம் செலுத்துறதுக்கு சிலுவைக்கு. எப்படியாப்பட்ட கிரயம்? பணம் இல்லை, அவருடைய ரத்தம், அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தத்தை சிலுவையில கொடுத்தாரு. போயிட்டு கிரயத்தை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டாரு. எதற்காக உங்களை மீட்டு கொண்டாரு? அவரை போல நீங்களும் மாறணும்னு சொல்லிட்டு, அவருடைய சாயல் உங்களிலே வெளிப்பட வேணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அதை செஞ்சாரு. வேற எதுக்காக அல்ல. நீங்கள் அவருக்கு தேவை. உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் தேவ தூதரை அனுப்பல. உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் மனுஷனை தான் தெரிவு செஞ்சாரு. அந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்பது அவருடைய பிரியமாய் இருக்கிறது. கிறிஸ்து இயேசு மறுபடியும் அவர் சாயலிலே வரமாட்டார், அவர் ஒரு சரீரத்திலே வரமாட்டார். ஏன் வரமாட்டாரு? மறுபடியும் அவர் சுவிசேஷம் சொல்றதுக்கு வரமாட்டாரு, மறுபடியும் உங்களை ரட்சிக்கிறதுக்கு வரமாட்டாரு. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. மறுபடி இயேசு பாவத்தில் இருக்கிறவங்களை ரட்சிக்கிறதுக்கு பூமிக்கு வருவார் என்று சொல்லி வேதத்துல எங்கேயாச்சும் எந்த இடத்துலயாச்சும் சொல்லி இருக்குதா? எங்கேயுமே சொல்லில்ல. ஆண்டவர் மறுபடி வர்றது எதுக்குன்னு சொன்னா, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வருவாரு. ஹல்லேலூயா. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வருவாரு, உங்களை கூட்டிட்டு போட்டு வருவாரு. அது வரையிலும் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேணும்? கிறிஸ்து இயேசுவுக்காய் இந்த பூமியில நீங்க வாழ வேண்டும். சமாரியன் எப்படி வாழ்ந்தானோ அது போல நீங்களும் நானும் வாழ்வது அவசியமுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அந்த நல்ல சமாரியன் அவனுடைய பணத்தையும் அவனுடைய பிரயாசத்தையும் செய்து ஒரு மனுஷனுடைய உயிரை காப்பதற்காக, அவனை விடுதலை செய்வதற்காக அவனுடைய பணத்தை செலவழித்தான், அவனுடைய பிரயாசத்தை செலவழித்து அவனுக்கு உத்தரவாதம் எடுத்தான். நீங்கள் யாரை குறித்து உத்தரவாதம் எடுக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக உத்தரவாதம் எடுத்தார். சிலுவைக்கு சென்றார். சிலுவைக்கு சென்று உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக்கொண்டார். இந்த காலை பொழுதுல ஆண்டவர்கிட்ட ஒன்று கேளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்றி வா என்று சொல்லிட்டு, என்னை பின்பற்றி வா, உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. என்னை பின்பற்றி வா, மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். என்னை பின்பற்றி வாங்க, உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காலை பொழுதுல உம்மை போல மாற என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நாங்கள்